ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் சினி நியூஸ். இந்த வார ஓடிடியில் நிறைய மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவாக இருக்கட்டும், ஃபீல் குட் ரொமான்டிக் ட்ராமா அண்ட் மூவிஸ், த்ரில்லர்லேருந்து எல்லாமே கவர் ஆகியிருக்கு. ஸோ இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது வாங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க மூவி தான் மா என்டி பங்காரம். தமிழ்ல எங்கள் தங்கம்னு சொல்லி சமந்தா நடிப்புல ரிலீஸ் ஆச்சு இல்லையா. தியேட்டர் வைஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண படம் தான். 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆகிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இந்த படம் இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. ஜியோ ஹாட் ஸ்டார்ல இந்த படத்தை உங்களால பார்க்க முடியும். படத்தோட மையக்கதை ரொம்பவே சிம்பிளா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். அப்படி என்ன மையக்கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு டார்க்கான ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்துட்டு மறந்துட்டு ஒரு நார்மலான லைஃபை வந்துட்டு வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த டார்க் ஃபிளாஷ்பேக்கை வச்சு வில்லன் வந்துட்டு இப்பவும் ஹீரோயினுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க கிட்ட இருந்து தன்னோட குடும்பத்தை தானே எப்படி காப்பாத்தி இந்த ரகசியமாவே இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கதையா இருக்கு. இது ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. நீங்க தியேட்டர்ல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஓடிடில ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க படம் தான் ரெடி ஆர் நாட் டு ஹியர் ஐ கம். இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும். ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்கு கல்யாணம் ஆகி போறாங்க. ஆனா அவங்க வந்துட்டு ரொம்பவே கிரீப்பியான ஃபேமிலியா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு ஹீரோயின் வராங்க அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மைய கதையா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் தப்பிச்சு வந்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்திருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறாங்க. நீ ஒரு கேம்ல வந்துட்டு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ஹீரோன் அதெல்லாம் மாட்டேன்னு சொன்னாலும் அவங்க வந்துட்டு தங்கச்சியை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த கதையில தங்கச்சி அதோட சேர்த்து ஹீரோயின் 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அந்த வில்லன்ஸ் கிட்ட இருந்து எப்படி கேம் விளையாண்டு தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மைய கதையா இருக்கு. இந்த படம் ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்கும். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது தான் 23,000 லிவ்ஸ். இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது ஒரு உண்மை சம்பவத்தை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்றாங்க. கடல்ல வந்துட்டு அகதிகளா நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்துட்டு முன் வந்து உதவுறதுக்கு முன்னாடி இளைஞர்கள் வந்துட்டு தானாவே முன் வந்து அவங்களுக்கு உதவுறாங்க. இதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட இவங்க நிறைய பிரச்சனையா ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்க தான் தப்பு பண்ண மாதிரி கவர்மெண்ட் அக்யூஸ் பண்றாங்க. இந்த சட்ட போராட்டம் தான் படத்தோட மைய கதையா இருக்கு. உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்கிறது தான் ஹாட் ஸ்டாப்பர் ஃபார் எவர். இது நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிஎல் பிடிக்குமா? அப்ப நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல் டேஸ்ல 2 பசங்க லவ் பண்றாங்க. பின் நாட்கள்ல அவங்க காலேஜ் போக வேண்டியதா இருக்கு. அவங்களோட திசைகளும் மாறுது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் என்னெல்லாம் பாதிக்கப்படுது, கடைசியில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப ஃபீல் குட்டாக காமிச்சிருக்க மூவி தான் இது. இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததாக இருக்கிறது தான் த ஈஸ்ட் பேலஸ். நீங்கள் கே ட்ராமாவில் வர உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு சீரீஸ் தான் இது. ஏன்னா நீங்கள் ஃபேண்டசிலாம் எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸும் இந்த சீரீஸில் உங்களால் பார்க்க முடியும். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு. கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையா தான் இருக்கு. ஹீரோவால வந்துட்டு டெவில்ஸோட சண்டை போட முடியும், ஹீரோயினால ஆன்மாக்களுடன் பேச முடியும். இவங்க 2 பேரும் சேர்றாங்க. பிளஸ் அரண்மனையில ஒரு சாபம் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த சாபத்தை வந்துட்டு அழிச்சு மறுபடியும் அந்த உலகத்தை வந்து எப்படி காப்பாத்துறாங்க, அந்த ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல நடக்கிற அந்த வில்லேஜ் எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட மைய கதையா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க ஒரு சீரீஸ் தான் ட்ரீம் டு யூ. இதுவும் ஒரு கொரியன் சீரீஸ் தான். வைக்கில அவைலபிளா இருக்கு. கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் ஸ்கூல் டைம்ல இருந்து லவ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்றாங்க. ஒருத்தர் வந்து சக்சஸ்ஃபுல்லான டைரக்டரா இருக்காங்க, இன்னொருத்தவங்க ஒரு சாதாரண செய்தியாளரா இருக்காங்க. பின் நாட்கள் அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது, மறுபடியும் அந்த லவ் வந்து கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறது தான் சீரீஸோட மைய கதையா இருக்கு. ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் டிராமா நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிராமாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா இருக்க ஒரு சீரீஸ் தான் ஸ்பூக்கி இன் லவ். இது ரொம்பவே டிஃப்ரெண்டான சீரீஸ்ல ஒன்று. இதுவும் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. கதை ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினால பேய்களுடன் பேச முடியும். ஹீரோ ஒரு லாயரா இருப்பாரு. ஆனா வந்துட்டு பேய்கள்னாலே ரொம்ப பயந்த ஆளு. 2 பேருமே வந்துட்டு ஒரு கேஸ்க்காக ஒன்று சேர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரீஸோட மைய கதையா இருக்கு. இந்த சீரீஸை நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த வாரம் ஓடிடில ரிலீஸ் ஆக இருக்க மூவிஸ் அண்ட் சீரீஸ். இதுல நீங்க ஃபர்ஸ்டா எது ட்ரை பண்ண போறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.